லூக்கா 1ஆம் அதிகாரம். நான் வேகமாக முடிக்க வேண்டியதாக இருக்குது, துரிதமாக. அதான் சண்டே கிளாஸ் டீச்சரும் கொஞ்சம் வேகமாக முடிச்சிடுங்க. ஆமாம், மற்றதெல்லாம் ஈவினிங் பார்த்துக்குங்க. எல்லாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். ரெடி? லூக்கா 1ஆம் அதிகாரம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையை கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராட்சியம் முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம். எல்லாம் சேர்த்து படிப்போமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றாள். அதற்கு மரியாள், எல்லாம் சேர்த்து படிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். போன வாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம். மாலையிலும் சாயங்காலம் 3 வசனங்களை காலையில் சொன்னேன். கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். சாயங்காலத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நான் சொன்னேன். ஆமென். இப்பொழுதும் கூட இந்த 20 அவ்வளோ அவன் கண்டு கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டவளோ என்று என்ன பண்றான், சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை வருகிறது, கவனிங்க. இந்த இடத்துல தேவதூதன் கபிரியல் என்ற தேவதூதன் வந்து என்ன பண்றான், மரியாள் கிட்ட ஒரு நற்செய்தியை தேவனால அனுப்பப்பட்டு என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறான். இந்த வாழ்த்துதல் சொல்லப்பட்டனோ இந்த மரியாள் என்ன பண்ணா, அந்த 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 வார்த்தைகளை கேட்டதுனாலே அவள் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று என்ன பண்ணா சிந்தித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல வார்த்தைகள் வருது, ஏதோ நல்ல காரியங்கள் வருது, அதை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாத தனம் இருந்துச்சுன்னா சில நேரத்தில் வந்து நமக்குள்ள வந்து என்ன பண்ணோம், ஒரு கலக்கங்கள் வந்து என்ன பண்ணோம் ஏற்படும். சொல்லுங்க, என்ன பண்ணும், கலக்கங்கள் என்ன பண்ணுது ஏற்படும். இது எப்படி நடக்க போகுது, அது உள்ளம் வந்து பாருங்க, மனுஷன் வந்து சரீரமாக இருக்கிறபடினால அவன் வெறும் ஆவி மனது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்குது, அவனுக்கு ஒரு மனசு இருக்குது பாருங்க. இந்த மனசு வந்து காரியங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ண சில நேரத்தில் கலங்கி தவிக்கும். சில நேரத்தில் என்ன பண்ணுங்க, கலங்கி தவிக்கும். ஆமாம், மனுஷனுக்கு வந்து என்ன சொல்றது, இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது உண்டு பாருங்க. அவன் வந்து சில நேரத்தில் வந்து சில கலக்கங்கள், இதெல்லாம் எப்படி ஆக போகுது பாருங்க, நிறைய காரியங்கள், பிள்ளைகளை பிறக்குது, இது எப்படி வளர்க்க போகிறோம், ஒரு திருமணம் நடக்க போகுது, இது எப்படி நடக்க போகுது, இந்த பிள்ளைகளாம் எப்படி படிக்க போகுது, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலக்கங்களும் என்ன பண்ணுது கடந்து வருகிறதாய் இருக்கிறது பாருங்க. இப்படி கலக்கங்கள் வரும்போது அவன் என்ன பண்ணுறா, இந்த வாழ்த்தை குறித்து என்ன பண்ணுறா அப்படியே சிந்தித்து கொண்டு இருக்கிறான். சொல்லுங்க, வாழ்த்தை குறித்து என்ன பண்ணா சிந்தித்து கொண்டு இருந்தான். கவனிங்க, எப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க சிந்திக்கிற பழக்கம் உடையவர்களாக இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய நல்ல காரியம் நடக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்போதுமே இங்க கேட்டது இங்கேயோட விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த கேட்ட வார்த்தையை மரியாள் என்ன பண்ணா, அதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தாள். சொல்லுங்க, அதை குறித்து சிந்தித்து, அந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோமே, சில பேர் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவானுவான். சாப்பாடு அணியோட போயிடுச்சுங்கன்ற மாதிரி கேட்டது அப்பயோட என்ன பண்ணோம், ஓட்டக்காது, அது சர்ன்னு வெளியே போயிடும். இந்த வழியில விட்டா அந்த காதுல என்ன பண்ணுது வெளியே போடும். ஆனா பாருங்க, மரியாள் அப்படிப்பட்டவில்லை. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி என்ன பண்றான், சிந்தித்து கொண்டிருக்கிறான். நான் சொல்றேன் பாருங்க, மனுஷனுக்கு வெறும் சாப்பிட்றவன் மட்டும் கிடையாது, தூங்குறவன் மட்டும் கிடையாது. மனுஷனுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. என்ன ஆற்றல்னா, சிந்திக்கிற ஆற்றல், யோசிக்கிற ஆற்றல். சொல்லுங்க, சிந்திக்கிற. சில பேர் சொல்லுவாங்களே,
எனக்கு ஒரு எந்த யோசனையே இல்லையா, எதுவும் சிந்திச்சே செய்ய மாட்டியா அப்படின்னு கேள்வி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கைட்டி வச்சிருவாங்க. எதையும் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். நான் எதுவும் யோசிக்க முடியும், யோசித்தே கஷ்டங்க, அதனால் யோசிக்கிறதே கிடையாது, அதெல்லாம் கூட சிந்திக்கிறதுலாம் கிடையாது அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, தவறான காரியத்தை சிந்திக்கக்கூடாது, நெகட்டிவான காரியத்தை சிந்திக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடந்த பல விதமான சோகமான காரியத்தை சிந்திக்கக்கூடாது, வழக்கம்தான். அதை யோசிக்காதீங்க, முந்தினதை நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்கன்னு சொல்லுது, ரைட்டு. ஆனால் பாருங்க, நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அதை வந்து நம்ம சிந்திக்கிற பழக்கம் நமக்குள்ள வேணும். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க, சிந்திக்கிற பழக்கம் வேணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க. நீங்க எதை சிந்திக்க போறீங்க அப்படிதான் நீங்க என்ன பண்ண போறீங்க. வேதம் சொல்லுது, நீதிமொழிகள், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கும். ஒரு பழமொழி எப்போ சொல்லும், மனம் போல வாழ்க்கைப்பா, அவன் என்னது எண்ணம் போல என்னதுங்க வாழ்க்கைன்னு வாங்க. அப்போ எண்ணம், இந்த சிந்தனை, இந்த யோசனை நமக்குள்ள நல்லா இருக்கணும். பக சொல்லுங்க, நல்லா இருக்கணும். பக சொல்லுங்க, நல்லா இருக்கணும். எண்ணமும் சிந்தனையும் யோசனையும் என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கணும். பக சொல்லுங்க, நல்லா இருக்கணும். இது நல்லா இருக்கணுன்றதுக்கு எப்படி திரும்ப முடியும்? இந்த கப்ரியேல் என்று சொன்ன வார்த்தையை அவ கலக்கம் இருந்துச்சு, ஆனால் அதை குறித்து என்ன பண்ணுது, சிந்தனையும் இருந்துச்சு அவளுக்கு. சொல்லுங்க, சிந்தனையும் இருந்துச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் ஆராதனையில் சொல்றேன், கர்த்தனுக்கா யாவும் செய்வார்ப்பா, உன்னை கடன் வாங்க விட மாட்டாரு, உன்னை கடன் கொடுக்க செய்வாரு, கவலைப்படாத, உன்னை சுகமாக்குவாரு, உனக்கு சமாதானம் தருவாரு. இந்த வார்த்தைலாம் இந்த வரும்போது நீங்க இங்கேயே கைட்டி வச்சிடக்கூடாது. இந்த வார்த்தையை மனசுல வச்சு என்ன பண்ணாங்க, சிந்திக்கிற பழக்கம் வேணும். சொல்லுங்க, இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் சொல்றேன், நீங்க சிந்திக்கிற திசையை நோக்கி நீங்க பயணம் செய்வீங்க. யோசிக்கிற திசையை நோக்கி நீங்க என்ன பண்ணுவீங்க, பயணம் செய்வீங்க. அதை நோக்கி உங்க வாழ்க்கை நகர்ந்து செல்லும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. சிந்தனையிலிருந்து எதுவும் கடந்து செல்லாதது வாழ்க்கையில கடந்து செல்ல முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சிந்தனையை நோக்கி நீங்க கடந்து செல்லலனா வாழ்க்கையை நோக்கி என்ன பண்ண முடியாது, அந்த கடந்து செல்லவே. எதை திங்க் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே பாருங்க, நல்ல காரியங்களை சிந்திங்க. மரியாதை போல சொல்லுங்க, நல்ல காரியங்களை. ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவர் பிறக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றா, இந்த வாழ்த்துல குறித்து அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சான். நான் வாழ போறானமாக்கும், நான் ஆசீர்வாதமா இருக்க போறானமாக்கும், கர்த்தர் என்னோடு கூட இருக்க போறாராமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றான் தேவ தூதன். இது நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், சிந்தனையில அந்த காரியங்களை என்ன பண்றான், அப்படியே கொண்டு வரான். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வல்லமை சிந்திக்கிற வல்லமை. சொல்லுங்க, சிந்திக்கிற வல்லமை. உங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு பெரிய வல்லமை உண்டு. சொல்லுங்க, வல்லமை உண்டு. ஆகவே நான் சொல்றேன், நல்ல காரியங்களை சிந்திக்க ஆரம்பிங்க. பாஸ்டர் சொன்னாரப்பா என்ன பார்த்து, கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் குணமாக்குன்னு சொல்லிக்கிறாரு, ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிக்கிறாரு, இந்த மாதத்துல முடிவு மாதம் சொல்லிக்கிறாரு, ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு வந்து நிறைவா இருக்கும், சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. சரி, நிச்சயம் போல இன்னும் மாசம் எத்தனை இருக்குது, இன்னும் நம்மளுக்கு எத்தனை இருக்குது, ஒரு 22 நாள் இருக்குது, நிச்சயமா முடியறதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணோம், எல்லாம் நிறைவாயிடும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாரப்பா, இந்த வாசனம் சொல்லுதப்பா அப்படின்னு சொல்லி எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ நான் சொல்றேன், அதை தான் பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல வந்து வாழ்க்கையில ஒண்ணுக்கு நடக்கிறதுக்கு சிந்தனையில என்ன பண்ணுவாரு, வசனத்தை போடுவாரு. சிந்தனையில சிந்திக்கணும். சொல்லுங்க, சிந்தனையில மரியாதை போல சிந்திக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா பாருங்க, உடனே மீண்டும் அந்த தேவதூதன் வந்துட்டான் பாருங்க. சொல்லுங்க, மீண்டும் என்ன பண்றான், தேவதூதன் வந்து சொல்றான். என்ன சொல்றான், இவ சிந்திக்கத்தான் ஆரம்பிச்சா. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. சொல்லுங்க, மரியாளே பயப்படாதே. நான் சொல்றேன் பாருங்க, நீ எப்பெல்லாம் நீ சரியான விதத்துல சிந்திக்கும் போது கர்த்தருடைய தேவ தூதனானவர்
கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும். என்ன தெரியுமா வரும்? நீ பயப்படாதே. சொல்லுங்க, நீ என்ன பண்ணாத? பயப்படாதே. நான் சொல்றேன், உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதே. உனக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்து பயப்படாதே. உனக்கு இருக்கிற எதிர்ப்பை பார்த்து பயப்படாதே. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பயப்படாத. பயம் மனுஷனை கொன்னுடும். பயம் வேதனை உள்ளது. பயம் பிசாசினால் வருகிற ஒன்று. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் இல்ல. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணுங்க? என்னதான் தெரியலங்க, எப்படி தாங்க குடும்பம் நடத்த போறேன்னு தெரியலங்க, எப்படி தாங்க இந்த பிள்ளைய வளர்க்க போறேன்னு தெரியலங்க, இந்த மனுஷனை கட்டிக்கினேன், இந்த மனுஷனை நம்பி வந்துட்டேன், எடுத்து எப்படி பார்த்தா எதிர்க்க பார்த்தா இருளாம் தெரியுதுங்க. இப்படி அவிசுவாசத்தை வார்த்தையை பேசாதீங்க. அவிசுவாசம் பேச பேச மனசெல்லாம் அசுத்தம் ஆயிடும். அவிசுவாசம் பேச பேச ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாதுங்க? நடக்கவே நடக்காது. அவிசுவாசத்துக்கு என்ன வயசாகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, எப்படிங்க நடக்கும், ஏது நடக்கும், எந்த சாத்தியக்குறியே இல்லையே, எந்த நடக்குமா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்குறீங்க, இன்னைக்கு இருக்கிற காரியத்தை பார்க்குறீங்க. இல்லை, நான் சொல்றேன் பயப்படாதே. சொல்லுங்க பயப்படாதே. சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க பயப்படாதே. சங்கீதம் 25 சொல்லுது, கர்த்தர் என் ஜீவனும் வெளிச்சமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது? விலகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் என்ன சொல்றேன், எந்த சூழ்நிலையும் எந்த போராட்டங்களிலும் நீ பயப்படாத. ஏன்? அப்பையும் கர்த்தர் உன்னோடு கூட தான் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு வேலை இருந்தா தைரியமா இருப்பாங்க, வேலை போச்சு பயம் வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நான் சொல்றேங்க, கர்த்தர் நம்ம விட்டு போனா தான் நம்ம பயப்படணும். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வரும். நான் அடிக்கடி சில பேர் சொல்லுவேன், கர்த்தர் அவர் தான் நமக்கு சோர்ஸ், இந்த வசனம் தான் சோர்ஸ், மற்றதெல்லாம் மீன்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? தேவன் மாறாதவர், அவர் தான் நமக்கு ஊற்றுக்காரனர். ஆனா ஆசீர்வதிக்கிற வழி பல வழியா இருக்கும், பல சேனலா என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி இப்படி இருந்து ஆசீர்வாதம் வரும், அந்த நேரத்தில் அப்படி இருந்து ஆசீர்வாதம் வரும். நம்ம ஒரு நாள் என்ன பண்றோம்? ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது, ஆசீர்வதிக்கிற தேவனை தான் பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எப்போதும் ஆசீர்வதிக்கிற சேனலை மாத்தி மாத்தி விடுவார். ஏன்னா இவன் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? ஆசீர்வதிக்கிற சேனலையே பார்த்துடக்கூடாது, ஆசீர்வதிக்கிற தேவனை என்ன பண்ணணும்? பார்க்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி இப்படி ஆசீர்வதிப்பாரு, அடுத்த மாதம் வேற மாதிரி ஆசீர்வதிப்பாரு. எண்ணி முடியாத அற்புதங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு? மனசுங்க புத்திக்கு எட்டாத விதத்தில் எப்படி எப்படியோ செய்வார். அவருக்கு 1000 வழி உண்டு. உன் தேவையை சந்திக்கிறதுக்கு, உன் பிரச்சனையை போக்குறதுக்கு, உன் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு. இப்படிதான் செய்யணும்னு கிடையாது, அவருக்கு 1000 வழி உண்டு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீ பயப்படாத. சொல்லுங்க, அதனாலதான் நீ என்ன சொல்றீங்க? பயப்படாத. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சொல்லுங்க, நீ தேவனிடத்தில் என்ன பண்ணிட்ட? கிருபை பெற்றாய். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? நீங்களும் நானும் சொல்றேன், தேவனிடத்துல கிருபை பெற்று இருக்கிறோம். சொல்லுங்க, கிருபை பெற்றவங்க யாரும் விழுந்து போனதா சரித்திரம் இல்லை. கிருபை பெற்றவங்க கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. கிருபை பெற்றவங்க நாசமானதா சரித்திரம் இல்லை. நான் சொல்றேன், கிருபை பெற்றவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. சொல்லுங்க, கிருபை பெற்றவர்களா என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. போன வாரம் சொன்னல, நோவா வாழ்ந்தான், கிருபை பெற்றவன். எல்லாம் அழிஞ்சாங்க, நோவா வாழ்ந்தான். யோசேப்பு வாழ்ந்தான், எல்லாம் கைவிட்டாங்க, அவன் கிருபை பெற்றான். அந்நிய தேசத்துல அவன் கிருபை பெற்றபடினால வாழ்ந்தான். எஸ்தருக்கு கிருபை கிடைச்சது, அந்நிய தேசத்துல இருந்தா 27 தேசத்துக்கு ராஜாத்தியாகி அவ வாழ்ந்தான்.
மோவாபிய பெண்ணாகிய ரூத்து அந்நிய பெண்ணு இந்த தேசத்துக்கு வந்தா, கிருபை பெற்றான், வாழ்ந்தான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் அந்த கிருபை பெற்று வாழ்ந்திருப்பாங்கன்னா, தாவீதுக்கு என்ன பண்ணுச்சுங்க, 7 பிள்ளைகள் மேல 8வது பிள்ளை நினைக்கிறேன், அப்பாவே ஒதுக்கிட்டார். ஆனா தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவனுக்கு கிருபை, தாவீதுக்கு அல்ல நிச்சயமான கிருபை, அவனுக்கு கிருபை தந்தாரு பாருங்க. அந்த கிருபை கெடுத்தபடினால அவன் என்ன பண்ணான், ராஜாவா மாறினான். எல்லாம் தள்ளுனாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லு. நான் சொல்றேன், இவங்கெல்லாம் மாறித்தான் நீயும் நானும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்கெல்லாம் மாறிதான் நீயும் நானும். தாவீதை போல, எஸ்தரை போல, ரூத்தை போல இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீயும் நானும் என்ன பண்ண மாட்டோம், கெட்டு போக மாட்டோம். அவரை விசுவாசிக்கிற நீ நான் என்ன பண்ண மாட்டோம், எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை கெட்டு போக மாட்டோம். நம்ம குடும்பம் கெட்டு போகாது, நம்ம வாழ்க்கை கெட்டு போகாது, நம்ம எதிர்காலம் கெட்டு போகாது, நம்ம பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட அப்படியே விடுங்க, போட்டோம், வயசு கோளாறு ஓட்டம். ஆனா ஒரு நாள் வரும், மூக்கணாங்கயிறை போட்டு ஒரே இழுப்பார் அவரு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஓடுப்பா ஓடு, அவர் எப்போ உன்னை கூட்டின்னு வரணும்னு அவருக்கு தெரியும். இருந்தா ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க. ஒன்னாம் பாரு அந்த இளையகுமாரன், ஒரு நாள் வரும் அவனுக்கு புத்தி வந்தோன்னா யோசனை பண்ணி பார்ப்பான். ஆஹா, தப்பான இடத்துல, நம்ம தப்பான இடத்துல இருக்கிறோம்பா, நம்ம இருக்க வேண்டிய இடமே வேற என்று சொல்லி ஓடி சபைக்கு வருவான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, என் கரத்துல, என் கர்த்தர் கரத்துல என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துக்கிறேன், என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்துக்கிறேன். அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிற ஒன்று என்ன பண்ணாது, வீணா போகவே போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த கிருபை கொடுத்துக்கிறாரு, கிருபை கொடுத்துக்கிறபடினால நான் என்ன பண்ண மாட்டேன், விழுந்து போகவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன பண்ணுவேன், பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடும். இந்த வசனத்தை மட்டும் விட்டுடுவோம், அது அப்புறம் பார்ப்போம். அவர் பெரியவராய் இருப்பார். பக்கத்துல சொல்லுங்க, அவர் பெரியவராய். பாருங்க, உங்க வாழ்க்கையில இயேசு வந்துட்டு இருக்கிறார், கிருபை வந்துட்டு இருக்கிறார். இனி இந்த இயேசு அவர் உங்களுக்குள்ள பெரியவராய் இருப்பார். பக்கத்துல சொல்லுங்க, பெரியவராய் இருப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? God is great. அவர் பெரியவராய் இருக்க போறாரு. நான் சொல்றேன், இது வரைக்கும் உனக்கு பெரிய காரியங்கள் நடக்கல, ஆனா இயேசு வாழ்க்கையில கிருபை பெற்றதுனால வந்துட்டாரு. இனி உன் வாழ்க்கை அற்புத விதமா, ஆச்சரிய விதமா பெரிய காரியங்கள் நடக்க போகுது. விளங்குறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. புத்திக்கு அப்பாற்பட்ட விதத்துல, மனசுக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நம்பாத விதத்துல, அன்பிலீவபிள், நம்ப முடியாத விதத்துல, ஆச்சரியமான வழியில கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாருங்க, செய்வார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் லேசா செய்வார். நீ ரொம்ப அது கடினமா பாக்குற, ரொம்ப ஹார்டா பாக்குற, நான் சொல்ல லேசா செய்ய போறாரு உனக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை கேட்க 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 நான் சொல்றேன், அந்த இருள், அந்த பயம் என்ற இருள், அந்த சந்தேகம் என்ற இருள் வாழ்க்கையில போக 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 விடியற் காலத்து வெளிச்சம் போல வாழ்க்கை இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தான். பிரச்சனைக்கு காரணம் தேவன் அல்ல, நான் தான். முதல்ல ஒத்துக்குங்க. பிரச்சனைக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க, அடுத்து நான் காட்டுவான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நான் சொல்ல, முதல் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. என் பிரச்சனைக்கு காரணம் நான் தான், சரி, என்ன சரி செய்வாரு, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனையை முதல்ல எதுல சரி செய்யணும்னா, முதல்ல இந்த நம்பிக்கை இல்லாத தனம், அபிசுவாசமான தனம், இதை தூக்கி பெறீங்க. இதை வெளியே, இந்த குப்பையை வெளியே போடாத வரைக்கும், இந்த நாத்தத்தை வெளியே போடாத வரைக்கும் மனம் வீசாது வாழ்க்கை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது அவிசுவாசமும் நம்பிக்கை இல்லாதவும், இது என்ன சந்தேகமா என்ன தெரியுமா, ஒரு நாத்தமான வாழ்க்கை. அது என்ன சொல்றது, அது வந்தா நல்லா இருக்கிறவங்களுக்கு கெடுத்துரும். சொல்லுங்க, நல்லா இருக்கிறவங்களை என்ன பண்ணாங்க, கெடுத்துரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது?
அதனால பாருங்க, விசுவாசம் பரிசுத்தம் உள்ளது, விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன பண்ணா கூடும் சொல்லி இருக்கிறது. நான் சொல்றேன், எப்போதும் உங்க உள்ளத்தை நான் எப்படி விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி உங்களே ரீசெக்அப் பண்ணிக்கங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போதும் அவிசுவாசத்தை பேசாதீங்க, பயத்தை பேசாதீங்க, நம்பிக்கை இல்லாத பேசாதீங்க, சந்தேகத்தை பேசாதீங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, அப்படி பேசாதீங்க. கர்த்தர் இருக்கிறாரு, நான் கிருபை பெற்றிருக்கிறேன், அல்லேலூயா. நான் சூழ்நிலையை நம்பி இல்லை, காணப்படாத தேவனை நம்பி இருக்கிறேன், இயேசுவை நம்பி இருக்கிறேன், எனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பொருளாதாரத்துல பெரிய காரியத்தை செய்வாரு, குடும்ப வாழ்வில பெரிய காரியத்தை செய்வாரு, வேலையில பெரிய காரியத்தை செய்வாரு, பிள்ளைகள் மத்தியில பெரிய காரியத்தை செய்வாரு, பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல பெரிய காரியங்களை செய்வாரு, திருமண காரியத்துல பெரிய காரியத்தை செய்வாரு, ஊழியத்துல பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு செய்வாரு. இப்படி பேசி வைங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதாங்க தேவன் பிரியம், இதுதான் தேவனுக்கு பிரியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா வந்துட்டு கடமைக்கு நான் உக்காந்துட்டு கடமைக்கு போய் பெஞ்சை சூடுபடுத்தி நானும் சாட்சி இல்லாம என்னை சார்ந்தவங்களும் சாட்சி, என்னையா கோயிலுக்கு போய் என்னையா நீயாவது போயிட்டு வந்து ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசலையா? வீட்டில் இருக்கிறவங்க சில பேர் மாற மாட்டாங்க. ஏன்? இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இவங்க போய் அங்கே போய் என்ன பண்ணல, சொல்லி கொடுத்ததோ விசுவாசத்தை, நம்பிக்கையை, தைரியத்தை என்ன பண்ணல, உற்சாகம் ஊட்டல. வாழ்க்கையில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, சந்தோஷமா இருப்பதையும் விசுவாசமா இருப்பதையும் சுறுசுறுன்னு இருக்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்க. அது நம்ம தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு சொனாங்கி மாதிரி. சில பேர் எது பார்த்தாலும் சொனங்கி தான், அப்புறம் செய்யலாம், சோம்பேறி தானே. இன்னைக்கு செய்யறது நாளைக்கு கடத்தி போடுறது, நாளைக்கு செய்யறது நாளைக்கு கடத்தி போடுறது, அன்னைக்கு வேலையை அன்னைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க, விசுவாசம் எப்போதுமே என்ன பண்ணும், சுறுசுறுன்னு இருக்கும். பக்கத்துல சுறுசுறுன்னு இருக்கும், அதுக்கு சோம்பல் தனமே என்ன பண்ணாதுங்க இருக்காது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்றேன் பாருங்க, கர்த்தர் பெரியவர். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் யாருங்க? பெரியவர். வேதம் சொல்லுது பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய காரியங்களை செய்வார். அதை எதிர்பார்ங்க. இந்த மாசத்துல எனக்கு பெரிய காரியம் நடக்கும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்களாம் இந்த இவ்வளவு பெரிய வேலை எடுக்கிறோமே, 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் இது இந்த பட்ஜெட்டு. ஏர் கண்டிஷன் பண்ற வேலை கையில காசை வச்சு நான் பண்றோம் இல்ல, கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறோம். நான் சொல்றேன், உங்களுடைய வீடு கட்டணுமா, பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணா, படிக்க வைக்கணுமா, என்னையா எதை மேல பாரத்தை வை, அவர் மேல வை. சிலுவையை சுமந்தாரு, உன் கடனை சுமக்க மாட்டாரா? சிலுவையை சுமந்தாரு, உன் பையனுடைய பிரச்சனையை சுமக்க மாட்டாரா? அவர் மேல இறக்கி வையா உன் கவலைய. ஹல்லேலூயா. கவலையை சுமந்தா மண்டை வெடிச்சு போடும். மண்டை என்ன பண்ணா வெடிச்சு போடும், மூளையில ஒடுக்கி போடும் மனுஷனை, கொன்னே போட்டுரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதயா, நீ ஒன்றை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத, தைரியமாயிரு, பயப்படாத, பெரிய காரியத்தை செய்வார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பேசினே இருங்க. நிச்சயம் பிரச்சனை, பிள்ளை மாறுவான், என் வீட்டுக்காரர் மாறுவாரு, என் குடும்பம் மாறும். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன், ஆனா இது இல்ல ரிசல்ட், நான் வேற எதிர்பார்க்கிறேன். இப்படி பேசினே இருங்க, பேசினே இருங்க, பேசினே இருங்க. இதையே சிந்திக்காங்க, பேச பேச சிந்திப்பீங்க, சிந்திக்க சிந்திக்க பேசுவீங்க. எதை சிந்திக்கிறீங்க, எதை பேசுறீங்க, திடீர்னு பாப்பீங்க, ஒரு நாள் அந்த இடத்துல போய் நிப்பீங்க. கலங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே வாழ்க்கை வந்து போர் அடிச்சிடும். ப்ரோக்ரஸ் வேணும் சொல்லுங்க. பக்கத்து சொல்லுங்க, ப்ரோக்ரஸ் வேணும், முன்னேற்றம் வேணும். எத்தனை பேர் முன்னேற விரும்புறீங்க? முன்னேற விரும்புகிறவங்களா என் கூட வந்துருங்க. முன்னேற விரும்புகிறவங்களா இயேசுவை பிடிச்சிக்குங்க. பிற்போக்கா பாக்குற பின்னாடி போவாதீங்க. ஹல்லேலூயா. எப்போதுமே நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரியவர், இயேசு கிருபையை பெற்றிருக்கிறேன், அவர் பெரிய காரியத்தை எனக்கு என்ன பண்ண போறாரு, செய்ய போற. ஆச்சரியப்படுற விதத்துல, அதிசயப்படுற விதத்துல, வல்லமையான மகிமையான பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரு, மரியாளுக்கு செய்தது மாத்திரமல்ல,
இந்த காலை வேலையில இந்த மாதத்துல நமக்கு என்ன பண்ண போறாரு? செய்ய போறாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்ல? நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கீழாகாம மேலா இருப்பேன், மாலா இல்லாம தலையா இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்து. ஆச்சரியமான விதத்துல, அற்புதமான விதத்துல என் பட்சத்தில் இருந்து சிலுவை சுமந்த இயேசு, எனக்காக சிலுவையில பாடுபட்ட அந்த இயேசு எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் செய்ய வேண்டிய வேலையை அவர் என்ன பண்ணுவார்? சிலுவையை சுமந்தது போல இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் அவர் செஞ்சு முடிப்பார். சில பேர் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தை சுமந்து சுமந்து ரொம்ப இழைச்சி போயிட்டாங்க, எவ்வளோ நேரத்தை தான் சும்மா தூக்குறதுங்க, என் பையன் பெருசாகனா அவங்க மேலே கொஞ்சம் இப்போ அது இறக்கி வைக்கலான்னு பார்க்குறேன். அவன் சொல்லுவான், அப்பாப்பா இதெல்லாம் என்கிட்டலாம் சொல்லாதப்பா, என்ன விடு சாமியோன்னு ஓடிடுவான். நீ ஏன் சுமக்கிற? சுமை தாங்கி ஒருவர் இயேசு இருக்கிறார். அவரை விசுவாசி போதும். சொல்லுங்க, விசுவாசி போதும். சுமக்க முடியாதுங்க, சுமக்க முடியாது. இருந்தவராம உங்களை நீங்களே சுமக்க முடியாது. கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. ஏன் சொன்னோம்? என்ன சொல்லுங்க? ஒன்னப்பா கால் வலிக்குதுப்பா, உக்காந்துடுறேன்ப்பா. ஏன் வெயிட்? அதனால தான் நிற்க முடியல ரொம்ப நேரம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? உக்காந்தா என்ன பண்ணுது? ஓ ரெஸ்டா இருக்குது, இலைப்பாறுதலா இருக்குது. விளங்குதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை நீங்களே சுமக்காத போது எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இருக்கணும்னா எப்படி முடியும்? முடியாது. ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் சுமக்கிற மாதிரிலாம் வைக்கல. என்ன பண்றாரு? அவரை நம்பி இலைப்பாறும்படி வச்சிருக்கிறார். அவர் தான் சொல்ல, அவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன். ஐ வில் கிவ் டு ரெஸ்ட். நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன், ரெஸ்ட் தருவேன், பீஸ தருவேன். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதை குறித்து என்ன பண்ணாதீங்க. மனசுல வந்து தப்பான காரியத்தை பண்ண 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 சிந்திக்க சிந்திக்க வேதம் சொல்லுது, டயர்ட் ஆயிடுவீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? களைத்து போய்வீங்க. அப்படியே இதுவாயிடும். இந்த சிந்தனையை களைத்து போகவும் விரயமாக்கவும் கூடாது. இது ரொம்ப வேல்யூபிள். இது என்னதுங்க? இது விசுவாசிக்கிறதுக்கும் நல்ல காரியங்களை யோசிக்கிறதுக்கும் அதுக்காக கொடுக்கப்பட்டது ஒழிய தப்பானதை வச்சு ஐயோ இல்லையே இல்லையே, ஐயோ போயிடுச்சே போயிடுச்சே, ஐயோ எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறோம், இதெல்லாம் பேசவே பேசாதீங்க. கர்த்தர் பார்த்து பார்ப்பா, கர்த்தர் நடத்துவாருப்பா, கர்த்தர் உதவி செய்வார்ப்பா, கர்த்தர் கைவிட மாட்டார்ப்பா. போன மாசம் அதுல ஆசீர்வதிச்சிருப்பான், இந்த மாசம் அதை கட்டல பெருசா ஆசீர்வதிப்பார்ப்பா. இப்படியே பேசினே இருங்களேன். உங்க மேல ஒரு அழகான வாசனை வீசும். உங்களை வந்து எல்லாம் கூட போய் ஜாயின் பண்ணிப்பாங்க, தேடுவாங்க, உங்க பிரசன்னத்தை தேடுவாங்க. அவங்ககிட்ட போனா நல்லா இருக்குதுப்பா, அவனை நம்மள மாதிரி ஆக்கிடுறான்ப்பா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னும் அடுத்த வாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தொடர்ந்து வாங்க. பந்தி வாரம் மட்டும் இல்ல, வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை உள்ள இன்ஜெக்ஷன் போல காதின் வழியா உள்ள போய்கிட்டே இருக்குது. நான் சொல்றேன், என் வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் திரும்பி வராது. என் வார்த்தை அனுப்புன காரியப்படி வாய்க்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீ கேட்க கேட்க இந்த வார்த்தை நீ அப்படிதான் சிந்திக்க போற, சிந்திக்க சிந்திக்க நீ அப்படியா மாற போற. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஐஸ்வர்யவான். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். என்னப்பா கடன்காரனாக்குற, என்ன போய் ஐஸ்வர்யவான்ன்ற? ஈசாக்கை போல நான் யாருங்க? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா மாற போறேன். ஏன்னா இயேசு பெரியவர், என்னையும் பெரிய மனுஷனா மாத்த போறார். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து யாருன்னா கூட ஏ கடன்காரா அப்படின்னு நம்மளை பார்த்து கூட கூட வந்துட்டான்பா பணக்காரன், வந்துட்டான்பா யாரு பணக்காரன், அப்படிதான் நம்மள பேசணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குது? கடன்காரன்னா எப்படி கோவம் வரும்? யாராவது கடன்காரன்னு சொன்னா கோவப்படுவோம்னா கடன் வச்சு கூட எவனா கடன்காரன்னு சொல்ல கோவம் வந்துடும். நான் என்ன பார்த்து நீ கடன்காரன்ற சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதனால சொல்றேன், நீ ஐஸ்வர்யவான். பதில் சொல்லுங்க. ஐஸ்வர்யவான். பதில் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், ஐஸ்வர்யவான்.